கேப்டன் டிவி நேயர்களுக்கு என் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு பரிகாரமும் பலன்களும் என்ற இந்த புத்தம் புதிய கோணத்திலே தொகுக்கப்பட்டு வழங்கப்படுகின்ற இந்த நிகழ்ச்சியிலே நாள் ஒன்றுக்கு 2 நேயர்களுக்கு பொருத்தமான கேள்விகளுக்கு பதில்கள் பரிகாரங்கள் அன்றைய தினத்துக்குரிய ஜோதிட குறிப்பு. கடன் வாங்கினால் அதில் இருந்து விடுபடுவது என்பது அவ்வளவு சுலபமான காரியங்கள் அல்ல. போன பிறவியினுடைய கடுமையான பாவங்களே இந்த பிறவியிலே நம் தொழிலை மந்த நிலைக்கு எடுத்து சென்று கடன் வாங்குகின்ற ஒரு சூழ்நிலைக்கு தகுந்தாற் போன்று இந்த பூமியிலே பிறக்கின்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்துகிறது என்றால் அந்த கர்மத்தினுடைய வலுவான ஒரு செயல் என்றுதான் கூற வேண்டும். கடன் பட்டு அதனால் அவதிப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு எவ்வளவோ பரிகாரங்களை நான் சொல்லியிருக்கின்றேன். இது எளிய பரிகாரம், அதே நேரத்தில் வலிய பரிகாரம். இரட்டை பிள்ளையார் கோயில் எங்கே இருக்கிறது என்று கேட்டு ஒரு தடவை நீங்கள் திங்கள் அன்று சென்று சந்தன காப்பை நீங்கள் செய்தீர்கள் என்றால், அதுவும் ரோகிணி நட்சத்திரம் வருகின்ற நாளாக இருந்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும். அப்படி திங்கள் அன்று ரோகிணி நட்சத்திரம் வரவில்லை என்றால் அந்த இரட்டை பிள்ளையாருக்கு ரோகிணி நட்சத்திரத்திலே சந்தன காப்பை செய்து வழிபட உங்கள் கடன்கள் மாயமாகும், உங்களுடைய வாழ்க்கை இன்பமயமாக மாறும் என்று தாந்திரிக சாஸ்திரம் கூறுகிறது. இந்த பகுதியை பூர்த்தி செய்து முக்கியமான கேள்வியோடு காத்து கொண்டிருக்கின்ற அந்த நபரை இப்பொழுது நாம் பார்க்கலாமா? ஹலோ ஹலோ, வணக்கம் சார். வணக்கம்மா. நாங்க சென்னையில இருந்து பிரியா பேசுறேன் சார். சென்னையில இருந்து பிரியா பேசுறீங்க. பிரியா, நீங்க யாருக்காக கேட்க போறீங்க கேள்வி? நான் என் அண்ணனுக்காக கேட்கணும் சார். அண்ணன், அவருடைய பேர் சொல்லுங்கம்மா. ரமேஷ். ரமேஷ் அவருடைய பேரு. அவருடைய இந்த பிறந்த தேதி சொல்லுங்கம்மா. 30/4/1978. பிறந்த நேரமா? காலைல 10:10 சார். 10:10. அவர் பிறந்த அந்த தினம் சண்டேவாமா? ஆமா சார். ஓகே. பிறந்த இடம் சொல்லுங்க. சென்னை சார். சென்னை. இப்போ அவருடைய ராசி, நட்சத்திரம், லக்னம், தசைலாம் சொல்றேன், கரெக்டா இருக்குதான்னு பாருங்க. சரி சார். இப்போ இவருடைய மகர ராசி வராருமா? ஆமா சார். திருவோண நட்சத்திரம். ஆமா சார். அதுக்கப்புறம் மிதுன லக்னம் வரார். ஆமா சார், கரெக்ட் தான் சார். இப்போ இவருக்கு தசை சொல்றேன், அது கரெக்டா இருக்குதான்னு பாருங்க. சரிங்க. குரு தசை இப்போ ஓடி நிக்குது. 2005 இருந்து 2021 வைக்கும். 2021 வரைக்கும். ஆமா. பொதுவா இந்த தசை அவ்வளவு சிறப்பான தசை கிடையாதுமா. வேலை வாய்ப்பாக இருந்தாலும் சரி, திருமண முயற்சியாக இருந்தாலும் சரி, அல்லது திருமண வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, அல்லது வேறு எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் இந்த காலகட்டம் அவருக்கு எதிராக தான் செயல்படும். அவருக்கு அவ்வளவு நல்ல ஒரு காலகட்டம் கிடையாதுமா. இப்போ உங்களுடைய முக்கியமான கேள்வியை கேளுங்கம்மா. அவர் பிசினஸ் எது பண்ணாலும் லாஸ் ஆகுது சார். அவர் எலக்ட்ரிக்கல் வேலையும் இது லேண்ட் பிசினஸும் பண்றாரு. லேண்ட் பிசினஸ்ல நிறைய பேர் அவரை ஏமாத்திடுறாங்க. சரிம்மா. நிறைய பணம் அது மூலம் வெளியே மாட்டின்னு இருக்குது. அது பணம் கைக்கு வரணும். வேலை அவர் எந்த தொழில் செஞ்சா நல்லா இருக்கும். வேலையும் இல்ல, வருமானமும் இல்ல. கல்யாணம் ஆகி 2 குழந்தைங்க இருக்காங்க. வருமானம் இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாரு. அவர் பணம் வெளியே இருக்கிறதுனால ரொம்ப பணத்துக்கு வட்டி கட்ட முடியாம ரொம்ப கஷ்டப்படுறாரு சார். சரிம்மா. இப்போ நான் சொல்ற அந்த பரிகாரங்களை மனசளவுல குறிச்சு அதை நீங்க செயல்படுத்தணும். ஓகேவா? சரி சார். நம்பர் 1, குலதெய்வ வழிபாடு இருந்தால் முதல்ல குலதெய்வ வழிபாட ஆடி அல்லது தை மாதங்களிலே வெள்ளி, ஞாயிறு, செவ்வாய் தினங்களிலே பொங்கல் வைத்து குளிர்ச்சியை உண்டாக்க வேண்டும். சரி சார். அப்படி குலதெய்வம் உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொன்னா, ஆண் தெய்வமாக இருந்தால் நீங்க என்ன செய்யணும் சொன்னா, முருகனை. ஆமா, முருகனை நீங்க வழிபாடுங்க. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். குலதெய்வ வழிபாடு முதல்ல வரணுமா. பித்ரு தோஷம் இருந்தால் அதையே நிவர்த்தி பண்ணணும். அதுக்கு பிறகு இவருக்கு இப்போ குரு தசை ஓடிக்கொண்டு இருப்பதால் இது பாதகாதிபதி தசைன்னு சொல்லுவாங்க. ஆமா. நீங்க ஒவ்வொரு வியாழக்கிழமையும் தட்சிணாமூர்த்திக்கு மாலை நேரத்திலே நெய் விளக்கு போட்டு வர வேண்டும். 2வது, ஒரு தடவை திருச்செந்தூர் சென்று வேழனன்று வியாழக்கிழமை. ஆமா, முருகனை வணங்கி அங்க இருந்து அந்த
கடல் தண்ணி எடுத்துன்னு வந்து மஞ்சள் நீரில் கலந்து உங்க வீட்டு முழுவதும் தெளிக்கவும். சரி சார். அதுக்கு பிறகு அந்த பணம் வரல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, பணம் வந்து கொடுத்த பணம்லாம் வரமாட்டேன். அதுக்கு என்ன செய்யணும்னா முருகன்கிட்ட ஒரு 48 நாள் தொடர்ந்து நீங்க என்ன செய்யணும், நீல நிற பூக்களை வைத்து, நீல நிற பூ, ஆமா, டெய்லி ஒரு மண்டலம் அந்த நீல நிற பூக்களை வைத்து வழிபாடு செய்து வந்தால் ஆமா கோயில் இல்ல வீட்டுல செய்யணும். வழிபாடு செய்யும் பொழுது கொடுத்த அந்த பணம் திரும்பும். அதோடு மட்டும் இல்லாம இவருக்கு என்னென்ன வேலைகள் செய்யலாம் அப்படின்னு நீங்க கேட்டீங்க. இப்போ தெரியாத தொழிலை தொட்டவன் கெட்டான், தெரிந்த தொழிலை விட்டவன் கெட்டான் ஒரு பழமொழி. அதனால இப்போ நீங்க என்ன செய்யணும், இந்த தொழிலே தொடர்ந்து செய்யலாம், அவருக்கு வெற்றி கிடைக்கும். ஆனா நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லும் பொழுது நான் சொன்ன அந்த பரிகாரங்களை செய்ய வேண்டும். அதுக்கு அடுத்தது தினசரி ஒரு 20 அல்லது 30 நிமிஷம் அகப்பை சித்தரை அவர் வணங்கி வர வேண்டும். ஆமா, அகப்பை சித்தர். ஓம் ஸ்ரீ அகப்பை சித்தரே போற்றி போற்றின்னு சொல்லிட்டு ஒரு 20 அல்லது 30 நிமிடம் தொடர்ந்து வழிபாடு செய்து வந்தா பல விதமான மாற்றங்கள், அவருடைய வாழ்க்கையிலே ஏற்றங்கள், எதிர்பார்க்காத அற்புதங்கள் நிச்சயமா நடக்குமா. ஓகேவா? ரொம்ப நன்றி. நன்றிம்மா, நன்றி. ஹலோ. ஹலோ. வணக்கம்மா. வணக்கம் சார். வணக்கம். பேர் சொல்லுங்க. ராஜலட்சுமியோட அம்மா பேசுறேன். ராஜலட்சுமிக்கு பார்க்கணும். ஓகே, ராஜலட்சுமிக்கு பார்க்கணும். ராஜலட்சுமியுடைய அம்மா பேசுறீங்க. எங்க இருந்து பேசுறீங்க? கூடுவாஞ்சேரியிலிருந்து சார். கூடுவாஞ்சேரியிலிருந்து பேசுறீங்க. சரி, அவங்களுடைய அந்த பிறந்த தேதியை சொல்லுங்கம்மா. 9/8/1997. சரி, பிறந்த நேரம் சொல்லுங்க. காலையில 8:15. 8:15. சரி, பிறந்த இடம் சொல்லுங்க. தாம்பரம். தாம்பரம். இப்போ இவங்க சனிக்கிழமை பிறந்தாங்களாமா? ஆமாங்க சார். சரி, இப்போ இவங்களுடைய லக்னம், ராசி, நட்சத்திரம், தசை சொல்றேன், கரெக்டா இருக்குதான்னு பாருங்க. ஓகேவா? சரிங்க சார். இவங்களுக்கு கன்னியா ராசி வருது. ஆமா. சித்திரை நட்சத்திரம் வருது. கரெக்டாமா? கரெக்ட்டுங்க சார். சிம்ம லக்னம் வருது. அது கரெக்டா? கரெக்ட். இப்போ நான் தசை சொல்றேன், அது கரெக்டா இருக்குதான்னு பாருங்கம்மா. தசை வந்து ராகு தசை. ஆமாங்க சார். இந்த ராகு தசை நடப்பில் இருக்கும் பொழுது இவங்களுக்கு பெரும்பாலான காரியங்கள் வந்து எல்லாமே தோல்வியில முடியும். அது படிப்பா இருந்தாலும் சரி, வேலையா இருந்தாலும் சரி, அல்லது உடல்நிலை ஆரோக்கிய நிலையா இருந்தாலும் சரி, உறவு நிலையா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் பாதிக்கிற இந்த நேரத்துல உங்களுடைய முக்கியமான கேள்வி கேளுங்கம்மா. அதான் சரி, காலேஜ் படிச்சிட்டு இருக்கா, இப்ப ராகு தசைனால எதனா பிரச்சனை இருக்குமா என்னன்னு அதுக்காக தான் சார். பிரச்சனைன்றது நீங்க எதுலமா கேக்குறீங்க? படிப்புல கேக்குறீங்களா, பழக்கத்துல கேக்குறீங்களா? அந்த ரெண்டுமே தான் சார். ரெண்டுமே கேக்குறீங்க. நிச்சயமா இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா இவங்களுக்கு காதல் திருமணம் தான்மா கை கூடும். இந்த காதல் திருமணத்துல இவங்க வந்து அதை கையில எடுத்தாங்கன்னு சொன்னா வாழ்க்கை சோகமயமாக மாறிவிடும். ஏன்னா ராகு தசையிலே வந்து ஒரு போதை தசை. அந்த தசை வந்து ராகு கரெக்டான இடத்துல இருந்தாருன்னு சொன்னா கரெக்டா இருக்கும். பித்ரு தோஷம் உள்ள ஜாதகம். அதனால நீங்க என்ன செய்யணும், பித்ருகளுடைய தோஷத்தை முதல்ல வந்து என்ன செய்யணும், கழிக்கணும். ரெண்டாவது உங்க குலதெய்வத்தை நிச்சயமா நீங்க வணங்கணுமா. குலதெய்வ வழிபாடு முக்கியம், பித்ரு தோஷம் முக்கியம். அதுக்கு பிறகு நீங்க என்ன செய்யணும், ஒரு முறை இவங்களை வந்து தாம்பரம் மாடம்பாக்கம் தேன்புரீஸ்வரர் கோயிலுக்கு ஒரு சனி அன்று அழைத்து செல்லவும். அங்க பாம்பாட்டி சித்தருக்கிறார், அவர்கிட்ட ஒரு உத்தரவு வாங்கின்னு காலையில ஒரு 20 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் இவங்க அல்லது இவங்க சார்பா நீங்க கூட அந்த தியானத்தை பண்ணலாம். அந்த தியானம் பண்ண 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 இவங்களுடைய கெட்ட பழக்க வழக்கங்கள் எல்லாம் மாறிக்கினே வரும். உங்களுக்கு எதிர்பார்த்த ஒரு சூழ்நிலை உருவாகும். அதுக்கு பிறகு நீங்க என்ன செய்யணும், எதனா எந்த கிழமையில நீங்க போறீங்களோ அந்த கிழமை ராகு காலத்துல துர்கா வழிபாடு செய்ய வேண்டும். பெரும்பாலும் அந்த ராகு தசை நடக்கும் பொழுது பழக்க வழக்கங்கள் கெட்டு போகின்ற, நம்முடைய பேச்சை கேட்காத ஒரு அமைப்பு, அதோடு மட்டும் கிடையாது படிப்பில் நாட்டத்தை குறைச்சி காட்டும். அதனால நீங்க என்ன செய்யணும், கண்டிப்பா நான் சொன்ன இந்த பரிகாரங்களை கடைபிடிச்சீங்கன்னு சொன்னீங்கன்னா நிச்சயமா உங்களுடைய அந்த போக்கு முறையை மாற்றி அமைக்கலாம். ஓகேவா? நன்றிமா, நன்றி. இதுவரை 2 வித்தியாசமான அந்த கேள்விகளுக்கு அவர்களுடைய சொந்த ஜாதகத்தில் இருந்து அவர்களுடைய சூழ்நிலை, தற்போதைய
அந்த நிலைக்குரிய அருமையான பரிகாரங்களை தந்து வழி நடத்துவதால் அவர்களுக்கு மட்டுமல்லாமல் பார்க்கின்ற அனைவருக்கும் மகிழ்ச்சியாகவும் பயனுள்ளமா இந்த நிகழ்ச்சி நிச்சயமாக அனைவருக்கும் பிடிக்கும் என்று நம்பி இந்த நிகழ்ச்சியை பூர்த்தி செய்து நாளை தினம் உங்களை சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.